கல்கினா யாரு, அவனோட பிறப்புன்றது எப்படியாப்பட்டது, வளர்ப்புன்றது எப்படியாப்பட்டது, வாழ்க்கைன்றது எப்படியாப்பட்டதுன்றத பத்தி எல்லாம் இந்த பைத்தியக்கார பசங்க யாருக்காவது தெரியுமா? கல்வியோட சத்தியம் எப்படியாப்பட்டது, தர்மம் எப்படியாப்பட்டது, அவனோட நீதியும் நேர்மையும் எப்படியாப்பட்டது, எல்லாத்துக்கு மேல அந்த கல்வியோட வைராக்கியம் எப்படியாப்பட்டதுன்றத பத்தி எல்லாம் இந்த பைத்தியக்கார பசங்க யாருக்காவது தெரியுமா? அந்த கல்வியோட அரசியல் எப்படியாப்பட்டது, அவனோட அறநெறிகள் எப்படியாப்பட்டதுன்றத பத்தி எல்லாம் இந்த பைத்தியக்கார பசங்க யாருக்காவது தெரியுமா? அந்த கல்வியோட வீரம் எப்படியாப்பட்டது, அவனோட ராஜதந்திரங்கள் எப்படியாப்பட்டதுன்றத பத்தி எல்லாம் இந்த பைத்தியக்கார பசங்க யாருக்காவது தெரியுமா? அந்த கல்வியோட பொறுமை எப்படியாப்பட்டது, அவனோட போர் தந்திரங்கள் எப்படியாப்பட்டதுன்றத பத்தி எல்லாம் இந்த பைத்தியக்கார பசங்க யாருக்காவது தெரியுமா? சத்தியவான் சாவித்திரியா வந்ததும், ஹரிச்சந்திரன் சந்திரமதியா வந்ததும், சலீம் அனார்கலியா வந்ததும் அந்த கல்கிதான்றது இந்த பைத்தியக்கார பசங்க யாருக்காவது தெரியுமா? அண்ணல் காந்தியா வந்ததும், ஆப்ரகாம் லிங்கனா வந்ததும், நெல்சன் மாண்டேலாவா வந்ததும் அந்த கல்கிதான்றத பத்தி எல்லாம் இந்த பைத்தியக்கார பசங்க யாருக்காவது தெரியுமா? பைத்தியக்கார பசங்க. முருகனா வந்து தமிழை கட்டி காத்ததும், வள்ளுவனா வந்து வான்புகள் கொண்டதும், எடிசனா வந்து விஞ்ஞானத்துக்கு வித்திட்டு போனதும் அந்த கல்கிதான்றது இந்த பைத்தியக்கார பசங்க யாருக்காவது தெரியுமா? முருகனும் அவன்தான், கல்கியும் அவன்தான், அழிவில்லா ஆட்சியாளனும் அவன்தான், யுகங்கள் நான்கிலும் வந்து நல்லதையெல்லாம் இந்த உலகத்துல நடத்தி காட்டிட்டு போயிட்டு இருக்கவனும் அவன்தான்றத பத்தி எல்லாம் இந்த பைத்தியக்கார பசங்க யாருக்காவது தெரியுமா? யுகத்துக்கு ஒரு அவதாரம் மட்டும் இல்ல, நல்லதை நடத்தி காட்டிட்டு போறதுக்காக ஒரே நேரத்துல பல அவதாரத்தையும் எடுக்கக்கூடியவன் தான் இந்த கல்கின்றத பத்தி அந்த பைத்தியக்கார பசங்க யாருக்காவது தெரியுமா?